டன் 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 டன். கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தாச்சு. அதோட ரிவ்யூ தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது ரியாக்ஷன் வீடியோ கிடையாது, ரிவ்யூ. யூடியூப் நல்லா கேட்டுச்சா? கேக்குதாடி? நீங்க சார் மானிடைசர் கட் பண்ணி விட்டுறாதீங்க. இது வந்து ரிவ்யூ வீடியோ. இந்த படம் ஒர்த்தா இல்லையான்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல ஸ்ருதிஹாசன் வந்து ரஜினி சொல்லுவாங்கல்ல, அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அவங்க வந்து உனக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு வந்து நண்பன் அப்படின்னு ரஜினி ஸ்ருதிஹாசன் சொல்றது. ஒருவேளை விக்ரம் படத்துல வர நம்ம கமலஹாசன் இருந்துச்சுன்னா ஆரம்பிக்கலாங்களா? ஒருவேளை இந்த படம் எல்சியூல வந்துச்சுன்னா எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வந்து எல்லாரும் ஒரே ஃப்ரேம்ல வரும்போது சில்லறையை சதற விட்டோம், அதே மாதிரி நம்ம ரோலெக்ஸ், லியோ, விக்ரம், கூலின் எல்லாரும் ஒரே ஃப்ரேம்ல வந்தா எப்படி இருக்கும்? என்னோட கணிப்புப்படி பார்த்தா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இப்ப எல்சின்னு சொன்னாலே பயப்படுறாங்க. ஏன்னா லியோவோட தாக்கம் அப்படி. ஏன்னா ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா கடைசியில் வந்து விஜய்க்கும் ரோலெக்ஸுக்கும் வந்து ஒரு இது மாதிரி நடக்க போகுது, அந்த மாதிரிலாம் தாட் இருந்துச்சு. ரோலெக்ஸ் ரெஃபரன்ஸ் வருன்ற மாதிரி தாட் இருந்துச்சு. எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா கமலஹாசனோட சின்ன ஒரு வாய்ஸ் மட்டும் வந்தது வந்து நிறைய பேர் டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. அந்த நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எல்சியூன்ற ஒரு இதை வச்சு நீங்கள் படத்தை வந்து ஒப்பேத்துறீங்க, உங்கள்ட்ட கதையே இருக்க மாட்டேன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. எல்சியூவே வேணாண்டா சாமி, எங்களை விட்டுருங்கடான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க 20 படத்துக்கிட்ட இருக்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன ரெஃபரன்ஸாக இருக்கும். இது எதுக்கு வைக்கிறாங்கன்னு தான் இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் எடுத்தோன்னா தானசோ இப்படி வந்து கொண்டு வர முடியாது, இத்தனை பேரை வந்து நிப்பாட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வேலைகள் நடக்கணும். ஸோ லோக்கி நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டான்னு நம்புகிறேன். முக்கியமாக எல்சியூவில் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டான்னு நம்புகிறேன். சப்போஸ் இந்த கூலி படம் வந்து எல்சியூவில் மட்டும் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, என்னோட சின்ன வயசு கனவு இப்படி எல்லாரும் ஒரே ஃப்ரேமில் ஒரே படத்தில் ஒரே தியேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும்? எல்லா ஃபேன்ஸோடையும் உட்காந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்? படம் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு விக்ரம் வைப் தான் கொடுச்சு. அதே மாதிரி வில்லனிசம், அதே மாதிரி ஒரு ட்ரக்ஸோட அடுத்த ஸ்டேஜ் மாதிரி இந்த இன்ஜெக்ஷன்ல போற மாதிரி காட்டியிருந்தாங்க. எப்படி விஜய் சேதுபதி வந்து ஒரு மாத்திரையா போடுவாங்களோ இப்போ இன்ஜெக்ஷனுக்கு மாதிரி இருக்கு. முக்கியமா நம்ம தலைவர் ரஜினி இத்தனை வயசு ஆயிடுச்சு, 70 வயசு தாண்டிடுச்சு, இருந்தாலும் அவரோட ஆக்ஷனு, இன்னும் ஃபிட்னஸ், ஹியூமர் சென்ஸு, அவர் பேசுற எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க ட்ரெய்லர் வந்து ஒன்றும் லியோ அளவுக்கு எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண நீங்க சொல்லுவீங்க. ஆனால் எனக்கும் அதுதான். ட்ரெய்லர் வந்து லியோ அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் அந்த ட்ரெய்லர் போய் திரும்ப பார்த்தோம்னா லியோ அளவுக்கு இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, ட்ரெய்லர் டீசர் நம்பி வந்து படத்துக்கு போகக்கூடாதுன்றத தெரிஞ்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த படமாக வந்து என்னை அதை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. லோகேஷ் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். எனக்கு என்ன ஒரு சின்ன நெருடலாக இருக்குன்னா, அந்த ரியல் ஸ்டார் உபேந்திராவா அவங்க அந்த மாதிரி நிறைய கேஸ்டிங் இருக்குல்ல, எல்லாம் பெரிய பெரிய கேஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சீன்ஸ் வைக்கணுமேனு வச்சு ஏதாச்சும் இழுத்துருவாங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் கூட்டம் வந்துட்டோமே, நான் அவங்களும் ஒரு நல்ல சீன்றதா நடிப்பேன்னு சொல்லி தேவையில்லாத சீன்லாம் சொருகிடுவாங்களோன்ற ஒரு சின்ன பயம் தான் இருக்கு. பார்ப்போம். லோக்கி நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டான்னு நம்புறேன். முக்கியமா அனிருத்தோட பிஜிஎம் வந்து விளையாண்டுருக்காரு மனுஷன். சும்மாவே ரஜினி வந்து அவ்வளோ எனர்ஜியா இருக்காரு. இதுல எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு, ஒரு பிஜிஎம்மோட கேட்கறதுக்கு என்ன எனர்ஜியா இருக்கு. இதுல மற்ற ஆக்டரான சௌபின் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா ஸ்ருதிஹாசன் எனக்கு வந்து ஓப்பனா சொல்லணுமே, எனக்கு 7ஆம் அறிவுல வந்து ஸ்ருதிஹாசன் நடிச்சிருப்பாங்கல்ல, அது வந்து நேச்சுரலா இருக்கும். அவங்க பேசுறதா இருக்கும், எல்லாமே நேச்சுரலா இருக்கும், நமக்கு கேட்கவே நல்லா இருக்கும், அவங்களோட ஆக்டிங் பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கடுத்து அவங்க படம் நடிச்சிருந்தாங்களா, அந்த வேதாளம், புலி படத்துல எனக்கு அவங்கள பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அவங்களோட வாய்ஸ், அவங்களோட கேரக்டர் எல்லாமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிவா இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து சில நல்ல படம் நடிச்சிருக்கலாம், நான் சரியா பார்க்கல. ஆனா எனக்கு இந்த படத்துல இருந்து அவங்களோட இது வந்து அபிப்பிராயம் வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா இந்த கூலி ட்ரெய்லர்ல வந்து கரெக்டான ஆக்டிங்ல, கரெக்டான லெவல் ஆக்டிங், இந்த 3 படத்தெல்லாம் ஸ்ருதிஹாசன் நடிச்சிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நேச்சுரலாக நடிச்சிருப்பாங்க. ஸோ நேச்சுரல் நடிச்சிருந்தாங்க இந்த ட்ரெய்லரில். ஸோ எனக்கு வந்து இந்த படத்து மேலே வந்து ஒரு பெரிய 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 எதிர்பார்ப்பு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சா? இந்த மூவி வந்து எல்சியூவில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியனை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.